Hello friends, welcome back to Arivi Tech News. இப்போ நம்ம சேனல்ல 3 ரெக்யர்மெண்ட் பத்தி பார்க்க போறோம். மூணுமே ரொம்ப இம்பார்ட்டன்டான ரெக்யர்மெண்ட். சோ ஸ்கிப் பண்ணாம full வீடியோவும் பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல போற வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குனா லைக் பண்ணுங்க. நிறைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுங்க. ரீசன்ட் டேஸ்ல நிறைய ரெக்யர்மெண்ட்ஸ் அது பல்க் ரெக்யர்மெண்ட்டா எடுத்துட்டு இருக்காங்க. சோ அதனால நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி அப்ளை பண்ண சொல்லுங்க. புதுசா வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல போகிற வீடியோலாம் உங்களுக்கு உடனே கிடைக்கும். ஏதாவது டவுட்ஸ் இல்லை இந்த வீடியோ எப்படி பிடிச்சிருக்கு அப்படின்றத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கொடுக்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா கிளாரிவேட் ஹியரிங் அசோசியேட் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ரோலுக்கு இந்த மூணுமே பார்த்தீங்க அப்படின்னா மெயினாக அவங்க கான்சென்ட்ரேட் பண்ணுறது என்னன்னா வெப் டெவலப்மெண்ட் ரோலுக்கு தான் எடுக்கிறாங்க. அது ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பருக்கா இல்லைனா HTML CSS ஓவராலாக வந்து சேர்ந்து ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்பருக்காருமே எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நேஷ்னல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்ன்ற கம்பெனியில் அவங்களுமே வந்து சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ரோலுக்கான ரெக்யர்மெண்ட்டு. அப்புறம் HackerEarth எல்லாருக்குமே தெரியும். HackerEarthல எல்லாருமே எக்ஸாம் எழுதி நிறைய ரெக்யர்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா HackerEarth கோடிங்கில் தான் வந்து அதில் எக்ஸாம் எழுதி நீங்கள் அதில் வந்து செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ அவங்க வந்து ஃப்ரண்ட் அண்ட் இன்டர்ன் வந்து செலக்ட் பண்ணுறாங்க. ஸோ 40,000 வந்து அவங்களுக்கு இப்போ போட்டிருக்காங்க பெர் மந்த்து. ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சாஃப்ட்வேர் கம்பெனிக்கு போகணும். இப்போ ஃப்ரண்ட் எண்டுன்னு இல்லை ரியாக்ட்.js ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்பருக்கான ரெக்யர்மெண்ட் நிறையவே வந்துட்டுருக்கு. இதை நீங்கள் அந்த ரோலுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நம்மளோட இன்ஸ்டியூஷன் பார்த்தீங்க அப்படின்னா அறிவி இன்ஸ்டியூட் ஆஃப் லேர்னிங். இது தென்காசியில் லொக்கேட்டடாக இருக்குது. நீங்கள் நியர் டு பிளேஸ் இருக்கிறவங்க டைரெக்டாக வந்து லேர்ன் பண்ணிக்கலாம். ஏன்னா இது ஒரு ப்ராஜெக்ட் பேஸ்ட் லேர்னிங் தான். ஏன்னா நாங்களே நிறைய வெப்சைட்ஸ்லாம் எடுத்து க்ரியேட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். நிறைய ப்ராஜெக்ட் எடுத்து பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நீங்கள் இதை லேர்ன் பண்ணிவிட்டு நீங்கள் ப்ராஜெக்ட் ஓரியண்டாக ஒர்க் பண்ணணுனாலும் ஒர்க் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ அதனால் இங்கே நாங்கள் பார்த்தீங்க அப்படின்னா C++, ஜாவா, பைத்தான் ப்ரோக்ராமிங் மெயினாக வந்து இப்போது ரீசெண்டாக வந்து பைத்தான் தான் ரொம்ப பாப்புலராக இருக்கிற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்றனால பைத்தான் ப்ரோக்ராமிங் எடுத்துகிட்ருக்கோம். இதுலேயே வந்து பேக் எண்டுக்கு ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்பரில் ஃப்ரண்ட் அண்ட் HTML CSS ஜாவா ஸ்கிரிப்ட் பேக் எண்டுக்கு நான் வந்து பைத்தான் ப்ரோக்ராமிங் எடுக்கிறதுனால டிஜாங்காவும் டேட்டா பேஸ் கனெக்டிவிட்டியோட சொல்லிக் கொடுக்க போகிறேன். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா டேட்டா சயின்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங் வித் பைத்தான். ஸோ இந்த கோர்சஸ் எல்லாம் நீங்கள் லெஸ் அமௌண்ட்டில் நீங்கள் ஒரு ஃபுல் ஃப்ளெஷ்டாக ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்பராக உங்களை வந்து நாங்கள் வந்து ரெடி பண்ணுற மாதிரி தான் வந்து இந்த ட்ரைனிங் இருக்கும். ஸோ இந்த கோர்ஸ் பற்றின டீட்டெயில் வேணும்னா என்னோட நம்பர் இருக்குது, இது கால் பண்ணலாம். இது வாட்ஸ்அப் நம்பர் தான். உங்களோட நேமத்தை டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்றத மென்ஷன் பண்ணலாம். ஓகே, இப்போ இந்த ரெக்யர்மெண்ட்டை பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு மார்க்கல்ன்றது. ஸோ இந்த கம்பெனி நான் ஆக்சுவலாக கொடுக்கல. கிளாரிவேட்ன்ற கம்பெனியோட ரெக்யர்மெண்ட்டு அந்த மார்க்கல் அந்த கம்பெனி ரெக்யர்மெண்ட்டு இதில் சொல்கிறேன். பட் நான் அதில் போடலை, ஸ்பேஸ் இருந்ததுனால அதில் போடாமல் விட்டுட்டேன். ஓகே, கிளாரிவேட் ரெக்யர்மெண்ட்டை பார்த்துடலாம். சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ரோலுக்கு என்ன ரெக்யர்மெண்ட்ஸ் அப்படின்றத பார்த்துட்டு வந்துடலாம். பேச்சுலர் டிகிரி இன் இன்ஜினியரிங் வித் ஸ்பெஷலைசேஷன் ஆன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் IT candidates who have passed engineering in 2019 can apply அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. CGPA 8.5 or 75% ஓவரால் வேணும். must have deep understanding of object oriented கான்செப்ட் வந்து கேட்குறாங்க. நாங்களுமே வந்து மெயினாக கான்சென்ட்ரேட் பண்ணுறது ஊப்ஸ் கான்செப்ட் சொல்லிக் கொடுப்பேன். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா டேட்டா ஸ்ட்ரக்சர் கான்செப்ட் சொல்லிக் கொடுப்பேன். குட் இங்கிலீஷ் அண்ட் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸு, சர்டிஃபிகேஷன்ஸ் ஆன் HTML ஜாவா ஸ்கிரிப்ட் DBMS வந்து வில் அண்ட் ஆடட் அட்வான்டேஜஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் இந்த கோர்சஸ் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் கற்றுக்கலாம். இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு இந்த அப்ளைன்ற லிங்கை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இந்த பேஜுக்குள்ளே போகும். எல்லா ரெக்யர்மெண்ட்டுக்குமே அப்ளை பண்ணுங்கள் ஆக்சுவலாக. ஏன்னா வந்து இப்போ ரீசெண்ட் டேஸில் எல்லா கம்பெனிஸுமே வந்து நிறைய ரெக்யர்மெண்ட்ஸ் போட்டுகிட்டே தான் இருக்காங்க. ஓகே, இந்த ஜாப் வந்து பேஜ் ஆர் லுக்கிங் டஸ் நாட் எக்ஸிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு. ஏன்னா நான் பார்க்கும்போது இந்த அப்ளிகேஷன் வந்து ரன்னில் தான் இருந்துச்சு. ஓகே, அதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா மெர்கேல்ன்ற கம்பெனியில் வெப் டெவலப்பர் இன்டர்ன் வந்து போட்டிருக்காங்க. இவங்குமே வந்து வெப் டெவலப்பர் ரோலுக்கு தான் வந்து கேட்குறாங்க. HTML CSS ஜாவா ஸ்கிரிப்ட் தான். இதுக்கு டெக் கிராஜுவேட் BE BSc ஹேவிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் 6 to 12 month மேக்ஸிமம் இருக்கணும். HTML CSSல வந்து ஒர்க் பண்ணியிருக்கணும், அதாவது அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும்னு கொடுத்துருக்காங்க. ஃபோட்டோஷாப் தெரியும் அப்படின்னாலும் இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஓகேவா, இதுக்கு HTML CSS ஸ்ட்ராங் நாலேஜ் இருக்கணும் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஓகே, இதுக்கும் இந்த லிங்க்கை வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ப்ரொவைட் பண்ணுறேன். பார்க்குறவங்க உடனே அப்ளை பண்ணிடுங்க. ஏன்னா வந்து லிங்க் வந்து கொஞ்ச நேரம் தான் ஆக்டிவாக இருக்குது. நம்ம பார்த்து கொஞ்ச நேரத்தில் என்ன ஆச்சுன்னா டீஆக்டிவேட் ஆயிடுது. உங்களோட ரெஸ்யூமை வந்து ப்ரௌஸ் ரெஸ்யூம்னு இருக்கா, இதை கிளிக் பண்ணிவிட்டு ரெஸ்யூமை ட்ராப் பண்ணிவிடுங்க.
அதுக்கப்புறமா மற்ற டீட்டெயிலெலாம் வந்து கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்துருங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பேஜில் என்ன இருக்கோ அதை கரெக்டாக அந்த இன்ஃபர்மேஷனை ஃபில் பண்ணுங்கள். ஓகேவா? அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நேஷ்னல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இந்த கம்பெனியில் இவங்களுமே என்னென்னா ப்ரோக்ராமிங் நாலேஜ் தெரிஞ்சிருக்கணும். டிகிரி இன்ஜினியரிங் டிகிரி முடித்தவங்க, கம்ப்யூட்டர்ஸ் இன் எலக்ட்ரிக்கல் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி முடித்தவங்க நீங்கள் அப்ளை பண்ணலாம். ப்ரொஃபிஷியன்சி இன் .NET C# தெரிஞ்சிருக்கணும். அகேல் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் லைஃப் சைக்கிள் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்குமே நீங்கள் என்ன அப்படின்னா அப்ளைன்னு இருக்கா, அந்த அப்ளை நவ் யூ டோன்ட் ஹாவ் நீட் டு ஹாவ் அன் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட்டு உங்களோட இமெயில் அட்ரஸ் கொடுத்துட்டு ஐ அக்ரி கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு அந்த அப்ளிகேஷனை கரெக்டாக ஃபில் பண்ணுங்கள். ஓகேவா? அடுத்து ஹேக்கர்எர்த்தில் வந்து கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா பெங்களூர் கர்நாடகாவில் தான் ஒர்க்கு. ரிமோட்டுன்னு சொல்லியே கொடுத்துட்டாங்க, ஏன்னா COVID-19 அப்படின்னு சொல்லிட்டு. டூரேஷன் பார்த்தீங்க அப்படின்னா 6 months. இதில் வந்து நீங்கள் ஸ்டைஃபன் உங்களுக்கு அந்த 6 months நீங்கள் 40,000 உங்களுக்கு வந்து பெர் மந்த் இருக்கும். அண்டர்ஸ்டாண்ட் த ப்ராடக்ட் ரெக்யர்மெண்ட்ஸு, ப்ராடக்ட் ஓனர், கன்வெர்ட் விசுவலஸ் டு இன்ட்ராக்டிவ் வெப் இன்டர்ஃபேஸஸாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா UI/UX டிசைன் பற்றி தெரியும் அப்படின்னா இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். அவங்க மெயினாக React.js தெரிஞ்சிருந்து அப்படின்னாலும் இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். CSS, HTML, Node.js, AngularJS. இது பார்க்குறவங்க நீங்கள் Node.js, AngularJS கற்றுக்கணும் அப்படின்னாலும் நீங்கள் வந்து இன்ஸ்டியூட்டில் வந்து கற்றுக்கலாம். இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்குது. இந்த ஃபார்மில் போய்ட்டு கரெக்டாக ஃபில் பண்ணுங்கள். ஓகேவா? இயர் ஆஃப் கிராஜுவேஷன் வந்து கொடுத்துருக்காங்க 2020, 2021. Do you have knowledge in React.jsல இருக்கான்னு கேட்டிருக்காங்க. இருந்துச்சுன்னா எஸ் கொடுங்க, அதர்வைஸ் நோ கொடுங்க. Are you able to commit 6 months to internship starting Jan 2022ன்னு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக Jan 2022லேருந்து ஸ்டார்ட் ஆகிற அடுத்த இயருக்கும் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதில் நீங்கள் வந்து எஸ் கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்துருங்க. ஓகேவா? தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் அவர் சேனல். கீப் ஆன் சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க. பாய், டேக் கேர். வில் see you on next video.